செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் ஓரினை சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொள்வது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக 2 பாட்டிகள் திருமணம் செய்து கொண்டனர். அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியைச் சேர்ந்த 54 வயதாகும் கிட்டி லம்பர்ட் என்னும் மூதாட்டியும் 53 வயதாகும் செரிலி ரூத் என்னும் மூதாட்டியும் கடந்த 10 ஆண்டுகளாக நட்புடன் நெருங்கி பழகி வருகின்றனர். இவர்கள் இருவரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்திகளை பார்த்துவிட்டனர். இருப்பினும் இவர்களின் எண்ணங்கள் ஒருமித்த கருத்துடன் இருந்தது. இதனால் இந்த இரு மூதாட்டிகளும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். இதனைத் தொடர்ந்து இவர்களின் திருமணம் அமெரிக்கா கனடா எல்லைப் பகுதியில் உள்ள ஸ்டேட் பார்க் தீவில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி அருகே நடைபெற்றது. இவர்களின் திருமணத்தில் நூற்றுக்கணக்கான நண்பர்கள், இரு தரப்புகளையும் சேர்ந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமணம் குறித்து லம்பார்ட் குறிப்பிடுகையில், தற்போது தான் சுதந்திரமாக இருப்பதாக தெரிவித்தார். தென் அமெரிக்க கால்பந்து அணிகளுக்கு இடையே அர்ஜென்டினாவில் நடைபெற்ற கோபா அமெரிக்க கால்பந்து போட்டிகளில் உருகுவே அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இதன் வெற்றியை உருகுவே கால்பந்து ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தென் அமெரிக்க கால்பந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் கோபா அமெரிக்காவின் 43வது பதிப்பாகும். கான்மே போல் போன்ற அமைப்பால் நடத்தப்படும் இந்த போட்டிகள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. இறுதிப் போட்டி நேற்று அர்ஜென்டினாவில் நடைபெற்றது. சிவப்பு நிற ஆடைகள் அணிந்த பராகுவே அணி வீரர்களும் நீல நிற ஆடைகள் உடுத்திய உருகுவே அணியினரும் மோதிய இறுதிப் போட்டியில் 3-0 என்ற கணக்கில் உருகுவே அணி வெற்றி பெற்று 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இந்த வெற்றியை உருகுவே கால்பந்து ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.